ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கொட்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டில் கொட்டேஷன் லிஸ்ட் இருக்கும், அதில் ஆட் நீ கொடுக்கலாம். இல்லைனா சைட் மெனுவில் கொட்டேஷனில் கிரியேட் கொட்டேஷன் இருக்கும், அதை கொடுக்கலாம். இல்லைனா நம்மளோட டேஷ்போர்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் கொட்டேஷன் பேஜுக்கு வந்துடும். கொட்டேஷன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த நம்பரோட ஒவ்வொரு நம்பர் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ போன கொட்டேஷன் 101 இருந்தால் இந்த கொட்டேஷன் 102 ஆகிடும். நீங்கள் இந்த செட்டிங்ஸை உங்கள் கம்பெனி செட்டிங்ஸ் பேஜில் பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும்னா என்ன கொட்டேஷன் நம்பர் வேணால் ஆன் ஸ்பாட்டில் மாற்றிக்கோங்க. செலக்ட் கிளையண்ட், இந்த கிளையண்ட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க எல்லா லிஸ்ட்டும் இங்கே காமிக்கும். ஆல்ரெடி இருக்கிற கிளையண்ட்டாக இருந்தால் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புது கிளையண்ட்டாக இருந்தால் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா அந்த கிளையண்ட்டோடைய டீடைல்ஸ் கேட்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளையண்ட்டோட நேம், கிளையண்ட்டோட ஃபோன் நம்பர், கிளையண்ட்டோட இமெயில் ஐடி, கிளையண்ட்டோட சிட்டி. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இமெயில் ஐடி ஃபோன் நம்பரும் கிளையண்ட் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி தான். அவங்களோட ஃபோன் நம்பர் தான் பாஸ்வேர்டாக ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ ஃபோன் நம்பருக்கு கரெக்டாக இமெயிலை கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் போகிற கிளையண்ட் கிட்ட ஜிமெயில் ஐடி இல்லைன்னா, இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னா, நீங்கள் அந்த கிளையண்ட்டோட நேமை வச்சு ஆட்டோமேட்டிக்காக இப்போ முகுந்த் இருந்தால் mukunth@gmail.com நீங்களே ஒன்று போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட்டில் டாப்பில் அது வந்துடும், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பரே போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ஆயிடும். ஸோ கிளையண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபங்க்ஷன் டேட், ஃபங்க்ஷனோட டேட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் டைப், இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா வெட்டிங், ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட், பர்த்டே, சீமந்தம், ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வென்யூ, மண்டபம் என்னவோ அந்த மண்டபத்துடைய பேரும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்குது வெஜ், இந்த ஃபங்க்ஷன் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜா ரெண்டுமே இருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஆட் மெனு டைப். இந்த ஆட் மெனு டைப் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு மெனு எந்த வேலைக்கானதுன்னு பார்ப்போம். ரிசப்ஷனோடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துடும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனோட டேட் ஒன்றா இருக்கும், இந்த ஈவெண்ட்டோடைய டேட் வேறு ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டேட் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த நோட்ஸில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எத்தனை பேருக்குன்னு கிட்ட கேட்டுக்கோங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் நான் 50 மெம்பர்ஸ்னு ஆட் பண்ணுறேன். ப்ரைஸ் இப்போ என்டர் பண்ணாதீங்க, மெனுவெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ மெனு செலெக்ஷனில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிளையண்ட் சொல்ல 1 பை 1 நீங்கள் மெனுவை செலக்ட் பண்ணணும், இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க மெனு பேக்கேஜ்லேருந்து ஒன்று செலக்ட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் நான் கிளைண்ட் சொல்ல மெனுவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு செலக்ட் யுவர் ஓன் மெனு ஐட்டம்ஸ் அதை கொடுங்க. ஸோ இப்போ பாப்பப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பில் இந்த ஈவெண்ட்டுக்கு, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் அந்த மெனு எல்லாம் இங்கே செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா திரும்பி மாடிஃபை செலக்டர் மெனு கொடுத்துட்டு என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது மெனு இல்லாமல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டால்ஸ் வேணும்னா கீழே செலக்ட் யுவர் ஈவெண்ட் அண்ட் ஸ்டால்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டால்ஸில் நான் பாப்கார்ன் அண்ட் பஞ்சு மிட்டாய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பாப்கார்ன் 2000, பஞ்சு மிட்டாய் 2000 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வெல்கம் கேர்ள்ஸும் வெல்கம் செட்டும் மட்டும் போடுறேன். ஒருவேளை வெல்கம் கேர்ள்ஸுக்கு தனி அமௌண்ட்டாக இருந்தால் அந்த அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை டோட்டல் அமௌண்ட்டை இங்கே ஆட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிளில் நான் 3000 ஆட் பண்ணுறேன், வெல்கம் செட்டுக்கு 2000 ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் உங்களுக்கு மெனு ஆட் ஆகிடும், கீழே ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டால்ஸும் காமிச்சிடும். இப்போ இந்த செலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்கிற மெனு ஐட்டமுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ ரூபாங்கிறத மட்டும் நீங்கள் போடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 170 ருபீஸ் கொடுக்குறேன். நீங்கள் எந்த வகையான கேல்குலேஷனும் போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி காமிச்சிடும். ஃபஸ்ட்டில் காமிக்கிறது இந்த மெனு நீங்கள் எவ்வளோ நபர் எவ்வளோ பேருன்னு கொடுத்துருக்கதோட கேல்குலேஷன். அடுத்து காமிக்கிறது ஈவெண்ட் அண்ட் ஸ்டால்ஸோட டோட்டல். நம்ம மொத்தம் 4 ஈவெண்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், 4த்துக்கும் சேர்த்து 9000 ஆட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப் டோட்டலில் ஆட் ஆகிட்டே வந்துடும். அடுத்தது ரிசப்ஷனோட நைட்டு வெஜ் மெனுவை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போது போன எக்ஸாம்பிளில் நம்ம 1 பை 1 செலக்ட் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளில் பேக்கேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃப்ரம் யுவர் பேக்கேஜை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க சில்வர் 250 ருபீஸ் பேக்கேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை 5-6 பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா எல்லா பேக்கேஜும் இங்கே காமிக்கும். அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணி கிளையண்ட் கிட்ட காமிங்க. அவங்களுக்கு என்ன பேக்கேஜ் பிடிச்சிருக்கோ அந்த பேக்கேஜை செலக்ட் திஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா அந்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஸோ அந்த பேக்கேஜோடைய மெனுவும் வந்துடும், அந்த பேக்கேஜோடைய ஸ்டால்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் வந்துடும். நீங்கள் ஃபைனலாக என்ன அமௌண்ட் ஓகே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படியே ஒவ்வொரு வேலைக்கான ஐட்டத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாங்க. உங்களோட டிஃபால்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே ஆட் ஆகிடும். இந்த டிஃபால்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்கே இருக்குன்னா உங்கள் கம்பெனி செட்டிங்ஸில் இதுக்கும் நீங்கள் வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அடிஷ்னலாக வேறு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப் டோட்டலில் உங்களுக்கு காமிக்கும். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு 2,97,500 வந்திருக்கு. நீங்கள்
டிஸ்கவுண்ட் எதாவது கொடுக்குறதா இருந்தால் டிஸ்கவுண்ட்லாம் போக என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு 2,90,000 ஆட் பண்ணுறேன். அதுவே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறத ஆட் பண்ணிடுச்சு. 7,500 டிஸ்கவுண்ட் அதையும் ஆட் பண்ணிடுச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. சேவ் கொட்டேஷன் கொடுங்க. சேவ் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் சேவ் ஆகிடும். இப்போ அந்த கொட்டேஷன் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணுன்னா வியூ கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் வியூ ஆகும். கொட்டேஷன் யாருக்கு எந்த கிளையண்ட்டுக்கு போட்டிருக்கோம், அவங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கொட்டேஷன் நம்பர், கொட்டேஷன் டேட், என்றைக்கு அந்த கொட்டேஷன் போட்டிங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டேட், ஃபங்க்ஷன் எங்கே, என்ன ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு மெனு அண்ட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலைக்கு நீங்கள் பண்ண எல்லாமே இங்கே என்டர் ஆகிடும். எல்லாம் என்டர் ஆகிட்டு ஃபைனலாக என்ன டோட்டல் போட்டிருக்கீங்கன்னு வரைக்கும் எல்லாமே காமிச்சிடும். உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் கிளையண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுக்கு வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபோன்லேயே பிடிஎஃபோ வியூ ஆகும். அதே லிங்க்கை நீங்கள் கிளையண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போய்ட்டு கிளையண்ட்டோட நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். இல்லை கிளையண்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஈஸியாக ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்க கிளையண்ட்டோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருந்துச்சுன்னா சென்ட் டு அரவிந்த் நீங்கள் காமிக்கும். கிளையண்ட்டோட நேம் அங்கே காமிக்கும். நீங்கள் சென்ட் டு அரவிந்துங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளையண்ட்டோட நேம் ப்ளீஸ் செக் யுவர் கொட்டேஷன் போட்டு அந்த லிங்க்கும் வந்துடும். சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். கிளையண்ட் இதை செலக்ட் பண்ணாங்கனாலே அவரால் இந்த கொட்டேஷனை எந்த ஃபோனில் வேணாலும் பார்த்துக்க முடியும். அப்படியே கிளையண்ட் இது யாருக்கு வேணால் ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகி அது உங்கள் ஃபோனில் டவுன்லோட் கேட்கும். உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் எங்கே லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்க்கோ இல்லை மெயிலுக்கோ போய் ரீசெண்ட்லி டவுன்லோடர் பிடிஎஃபை நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த கொட்டேஷனை நீங்கள் எந்த டைமில் எடிட் கொடுக்குறதுனாலும் எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகிடும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதுக்கு இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு இன்வாய்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் எப்படி வாங்குறது, மீதி இருக்கிற பேமெண்ட்டெல்லாம் எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.